மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா பார்த்தரலாம். நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பேசிட்டே வருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் பத்தி தான் அவங்க பேசிட்டே வருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா, அந்த கல்யாண லைஃப்ல வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்ல அப்படின்றதுக்காக அவங்க டிவோர்ஸ் பத்தி பேசிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்ததோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு ஹீரோயினோட ரூம்ல வந்து குளிச்சுட்டு வந்திருப்பாரு. என்னோட ரூம்ல வந்து பாத்ரூம்ல இது வாட்டர் சரியா வரல அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் வந்து அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அதோட வந்து ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, நீ வந்துட்டு என் கூட அதாவது பெட் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படலைன்னு நீ சொன்னது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, அப்போ நம்ம ரூமை வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாகவே பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஹீரோயின் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்ம கூட அவன் ஸ்டே பண்ணுறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. அதோட வந்துட்டு கேட்பாங்க அதை, உனக்கு வந்து என் ரூம் கூட ஷேர் பண்ண உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நேற்று நைட்டு நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது நீ தூங்கிட்டு இருந்த பொசிஷனை பார்க்கும்போதே உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா ஹீரோயின் ஃபுல் இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கும் படுத்திருப்பாங்க. ரொம்ப டயர்டாக போனால் இஷ்டத்துக்கும் படுப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ உனக்கே வந்து அங்கே இடம் பத்தலை, அப்புறம் நான் அதனால தான் வந்துட்டு இந்த ரூமில் படுத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்களா, நம்ம மேலே தான் தப்பு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சாரி, அது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேணும்னா உங்கள் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து தந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் வேணாம், இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு, இன்னைக்கு வந்து ஒரே ரூமில் படுத்துக்கலாம், நாளைக்கு வந்து தனித்தனியாக ரூமை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தூங்க போவாங்க. அப்போ ஹீரோயினுக்காக வந்து அவர் சுடு தண்ணிலாம் போட்டு வந்து கொடுப்பாரு. ஒன்று ஹீரோயினுக்கும் கொஞ்சம் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இதாக இருக்கும், அந்த கேரிங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ரெண்டு பேரும் தூங்க போவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, உனக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா வந்து, ஏன் உனக்கு அந்த மைண்டில் நீ இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவார். இப்போ ஹீரோயினும் நல்லா தூங்கிடுவாங்க. அவங்க அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கிடச்சிருக்கும். அந்த பொண்ணை பார்த்தா அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு இவங்களோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு பொண்ணை மிஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்களோட டாட்டரை. அதை வந்துட்டு அந்த பொண்ணு உங்களோட சொந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போயிடும். ஸோ நம்ம காணா போன பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிட்டா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் கிட்டேருந்து கொஞ்சம் கேரை கம்மி பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட அதிகமாக கேராகவே இருப்பாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே. ஏன்னா புதுசாக கிடச்சிட்டா அப்படின்றதுக்காக. ஹீரோனுக்கு அந்த பொண்ணு சுத்தமாக வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பேசுகிற மாதிரி அவங்க எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதோட ஹீரோயினுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமிலியோட வந்து சம்மந்தம் பேசி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக. அந்த இதுக்காக வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காமே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் லைஃப்பில் வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்து இப்போ முழிச்சு பார்ப்பாங்களா, காலையில் வந்துட்டு அவங்க வந்து ஜாகிங் போகிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. ஹீரோவும் ரெடி ஆகிட்டு இருப்பார், அவங்க ஹஸ்பண்டும். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, நீ உடனே வருவேன் கேட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நான் கிளம்பி வரதுக்குன்னு ஹீரோ சொல்வார். ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் கிளம்புனா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஹீரோவும் கிளம்புவார். இப்போ ரெண்டு பேருமே ஜாகிங் போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நின்றுட்டு ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. என்னாச்சு என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை அழகா இன்னைக்கு நீ அழகாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஓ அப்படியான்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுப்பாங்க. அதோடு நான் உன்னை ஆஃபீஸ்க்கு ட்ராப் பண்ணவான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். இல்லை ஆஃபீஸ்லேருந்து கார் வரும் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவர் பாட்டுக்கும் ஜாகிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு அப்புறமா ஹீரோ ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் தானே இருக்காங்க. ஸோ அதை பற்றி அப்பப்போ பேசிப்பாங்க. ஆனால் இப்போ பண்ணுற வரைக்கும் வந்து அவங்க மேரேஜ் ரிங் அவங்களுக்கு வரவே இல்லை. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார், அவர் வந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு ரிங்கு வந்து ஹீரோ கொடுக்க சொன்னதை வந்து கொடுப்பாரு. ஹீரோயின் அதை பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவர் அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, இது உங்களுக்கு காட்ட தான் சொன்னாங்க, இது உங்களுக்கு ஓகேனா ஓகே தான், இல்லை அப்படின்னா வேறு பீஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருக்காருன்னு. இதோட அந்த அமௌண்ட் வந்து பார்த்தா 8 டிஜிட்டில் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ பீஸும் நல்லா தான் இருக்குது, கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அதை எடுத்துப்பாங்க. ஓகே சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்க்கலான்னு தான் வருவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனோட அப்பா அம்மாலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஹீரோயின் அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு அந்த பொண்ணு இருக்கலாம், அந்த பொண்ணு இன்னொரு பையன் வேற இருப்பா, எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோனை அங்கே வந்து நிற்கும் போது எல்லாரோட முகமும் மாறி போயிடும். ஹீரோனை பார்த்தோன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா வந்து, இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தானே வரேன்னு சொன்னேன், காலையிலேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க அப்பா. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்போ தானே வர முடியும், மதியத்துக்கும் காலையிலையும் ரொம்ப நேரம் தூரம்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை உட்கார சொல்லுவாங்களா. ஹீரோயின் வந்து ஒரு சோஃபாவில் உட்காரும் போது அங்கே வந்து அவங்களோட தம்பி உட்காந்துருப்பாரு. ஆனால் ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அங்கேருந்து எந்திரிச்சு வந்து இந்த பக்கம் அவங்க அம்மா கிட்ட வந்து உட்காந்துப்பார். அவருக்கு ஹீரோயினு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்போ ஹீரோயினோட அம்மா தான் சமாளித்து கேட்பாங்க, நீ நம்ம பால் குடிக்கிறியா இல்லை
இல்லாட்டி வந்து எதுவும் ட்ரிங்க்ஸ் எதுவும் ஜூஸ் எதுவும் எடுத்துட்டு வரவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தண்ணி மட்டும் குடுங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து குடுப்பாங்களா, அது பேசிட்டே இருக்கும்போதே வந்துட்டு இப்ப அப்பா, அம்மாலாம் வந்து ஒரு இதா கேட்பாங்க. "இப்ப ரொம்ப கோல்டா இருக்கு. என்ன வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து இவ்ளோ இதா போட்டுருக்க? மேல வந்து அந்த ஓவர் ஓவர் கோட் போடுவாங்கல்ல, அந்த ஜாக்கெட் மாரி. அதெல்லாம் போடலையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க ஹீரோயினுக்கு சம்மந்தமே இல்லாத மாரி யார்ட்டயோ பேசுற மாரி தான் அவங்க வீட்ல எல்லாருமே பேசுவாங்க. ஹீரோயின் அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்பதான் ஹீரோயின் இருக்காங்கன்னு தெரிஞ்சு இங்க வருவாரு. வந்தவுனே அவர் என்ன எல்லாரும் பேசுறத கவனிப்பாரு. அப்ப வந்து அவரோட மேல் கோட் இருக்குல்ல, அத கழட்டி ஹீரோயினுக்கு வந்து போட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவங்க சும்மா நார்மலா பேசுற மாரி தான் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் விஷயம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படி இப்படின்ற மாரி இப்ப மெயினா அப்பா, அம்மாவவே கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்து அந்த ரிங் வந்து இப்ப எங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு வரதுக்காக தான் அந்த ரிங்கே போட்டிருக்காங்க. ஸோ அத போட்டு வந்தோனே அந்த தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அது பாத்துரும். பார்த்த உடனே அது என்ன கேட்கும், "இந்த ரிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இதான் உன்னோட வெட்டிங் ரிங்கா? இத செலக்ட் பண்ணது உன்னோட ஹஸ்பண்டா?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஆமான்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நான் சின்ன வயசுல அதாவது காலேஜ் படிக்கிற டைம்லயே வந்துட்டு எனக்கு இவர மாரி ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட ட்ரீமாவே இருந்தது. அது இப்ப நிறைவேற போதுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இந்த பொண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைச்சிருக்குல்ல, இதுதான் இவங்களோட சொந்த பொண்ணு. இந்த பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் ஹீரோயின் எடுத்து அவங்க வளர்த்த மாரி இப்போதைக்கு காட்டுறாங்க. ஸோ சின்ன வயசுல இருக்கும்போதே வந்து இந்த ஃபேமிலில ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரிஜினல் பொண்ணு மிஸ் ஆனதுனால ஹீரோயின வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இப்ப அவங்களோட ஒரிஜினல் பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறமா, இப்ப ஹீரோயின டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு, இப்ப இந்த பொண்ண கட்டி குடுக்கலாம் அப்படின்ற மாரி தான் அவங்களோட பிளானு. ஸோ இந்த மாரி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, "அத பத்தி நாங்க இன்னும் கன்சிடர் பண்ணல. ஏன்னா இந்த ஃபேமிலி வந்துட்டு ஹீரோட ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ நாங்க ஃபேமிலில முடிவு எடுத்து தான் அத பத்தி சொல்ல முடியும்." அப்படின்ற மாதிரி சொல்லவும், "சாரி." அப்படின்ற மாரி அந்த தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அது சொல்லும். உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "நீ ஒண்ணும் சின்ன பொண்ணு கிடையாது. நீயும் அடல்ட் தான். ஸோ பேசுறத பார்த்து பேசு." அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. மாத்தணும் அப்படின்றதுக்காக இப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, "சரி, சரி வாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிட போலான்னு" சொல்லவும், இப்ப இந்த தங்கச்சி இருக்குல்ல, அது என்ன கேட்கும்னா, "என்னம்மா இன்னும் சாப்பாடே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள சாப்பிட கூப்பிடுறேன்ன உடனே, இவ்ளோ சீக்கிரம் இவங்கலாம் வருவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும். சரி வா ஆன்ட்டிய வந்து வேக வேகமா சமைக்க சொல்லலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கள வேக வேகமா சமைக்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் ரெடி ஆயிடும். எல்லாரும் உட்காந்து ஒண்ணா சாப்பிடலான்னு சொல்லிட்டு வரும்போது, இப்ப ஹீரோ இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அந்த தங்கச்சி பொண்ணு ஹீரோவையே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு அந்த ஹீரோயினோட பிரதர் இருக்கார்ல, "நான் கிளம்பணும்னு" சொல்லிட்டு சொல்வாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "எங்களுக்கும் டைம் ஆச்சு. நாங்களும் கிளம்பணும்." அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்ப ஹீரோனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். "என்ன அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "இல்ல வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப அவங்க அப்பா, அம்மா கொஞ்சம் உண்மையிலேயே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப இந்த 2 பொண்ணுங்களோட லைஃபும் எப்படி இருக்குமோ தெரியல. அப்படி இப்படின்ற மாரி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க உள்ள போயிடுவாங்க. இவங்க கிளம்பிருவாங்க. கிளம்புவாரா, அப்ப இன்னொருத்தர் செகண்ட் ஹீரோ ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அதாவது ஹீரோயின பத்தி ஹீரோ கிட்ட சொல்வாரு. "அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே அவ ஃபேமிலிக்காக இப்படி இருப்பா, அப்படி இருப்பா." ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில ஹீரோயின கொஞ்சம் பிடிச்சிருக்கும். ஸோ ஹீரோயின பத்தி ரொம்ப சப்போர்ட்டாவே பேசுவாரு. இவருக்கு ஒய்ஃப பத்தி அவர் அப்படி பேசுறது பிடிக்காதுல்ல. ஸோ அவர் பாட்டுக்கு விருப்பம் இல்லாத மாரி கேட்டுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிடுவாரு ஒரு அளவுக்கு நார்மலா சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயின் தனியா அவங்க கார்ல வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கார்ல எடுத்து கிளம்பும்போது ஹீரோ அவங்க பாட்டுக்கு கிளம்புவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இப்ப எங்க போறோம்? என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது, "நான் என் வேலையா போறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்வாங்க. அந்த ஹீரோ என்ன சொல்வாரு அப்படின்னா வந்து, "நம்ம 2 பேரும் வந்து மேரேஜ் கப்புலா இருக்கிறதுனால, நீ எதா இருந்தாலும் வந்து ஷேர் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும்னோனே, எதா இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம தான் போயிட்டுருக்கும். வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிருவாங்க. இப்ப ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டு வந்துருவாங்க. உருட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசிக்குது. வீட்ல வேலை பார்க்குறவங்க இப்ப இல்ல. ஸோ அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாது. சமைக்கவும் ஹீரோனுக்கு தெரியல. ஹீரோ அப்பதான் வீட்டுக்குள்ள வருவாரு. அப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "லேட் நைட் ஆயிடுச்சு. எனக்கு பசிக்குது. உனக்கு சமைக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, பாப்பாரு பசிக்குதா? ஓகே இரு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு, நேரா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காரு. இன்னும் ஷூ கழட்டல, கோட்லாம் எதுவுமே கழட்டல. நேரா போய் ஃப்ரிட்ஜ தொறந்து பார்ப்பாரா, எதுவுமே இருக்காது ஃப்ரிட்ஜில. நூடுல்ஸ் மட்டும் இருக்கும். "நூடுல்ஸ் ஓகேவா? சாப்பிடுறியான்னு?" சொல்லிட்டு கேட்பாரு. ஓகே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே இப்ப அத குக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போவாரு. "நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு?" ஹீரோயின் கேட்பாங்க. ஓகே அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. "இத சமைக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? பால் வேணுமான்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "தண்ணி தான் வேணும்னு" ஹீரோ சொல்லுவாரு. அதோட அது சூடா இருக்கணுமா? ஜில்லுன்னு இருக்கணுமான்னு கேட்பாங்க. சூடான தண்ணி தான் வேணும்னு சொல்லும்போது, ஹீரோயின் அதையும் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. தனக்காக சமைக்கிறாருன்றோனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணிய கிளாஸ்ல புடிச்சு அதுல ஏதோ ஒண்ணு போடுவாங்க. அது ஊறி இப்படி வெளிய வந்துரும். அதுவும் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்ற மாரி அவங்க வந்துட்டு அத வந்து ஹஸ்பண்டுக்காக அத குடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவரு சாப்பிடாம ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் போட்டு குடுப்பாரா. அப்ப அவர் பாட்டுக்கு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் இப்ப என்ன கேட்பாங்கன்னா, ஆஃபீஸ்லேருந்து லேட்டா தான் வந்தேன். வந்தவுடனே திரும்ப ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்க்கணுமான்ற மாரி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாரு, "இன்னைக்கு நான் மீட்டிங்லாம் இருந்தது. ரொம்ப பிஸியா இருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்வாரு. அப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, இவங்க கிளம்பும்போதே
அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் ஹீரோ கிட்ட சில விஷயங்கள் பேசினத 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்றது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அவங்க என்ன கேட்பாங்க, "அவன பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்ற மாரி கேட்கவும், "அவன பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. அப்ப வந்துட்டு அவன் ஏதாவது